ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தேங்காய் எண்ணெயை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதனால ஏற்படும் நன்மைகள் பத்தி எல்லாம் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துறது தான். தேங்காய் எண்ணெயை ஏன் சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில இருக்கிற ஃபேட்ல 87% ஆஃப் ஃபேட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட். இதனால தேங்காய் எண்ணெயை அதிக டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போதும் அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து டாக்ஸிக் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகாது. அதே மற்ற ஆயில் எல்லாம் ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதனோட ஸ்ட்ரக்சர்ல டாக்ஸிக் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகுது. இதனால ஏற்படுற அதிகப்படியான கொலஸ்ட்ரால் தான் நம்ம ஹார்ட்ல பிளாக் ஆகுது. ஸோ தேங்காய் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தும் போது இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதிக டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணி தேங்காய் எண்ணெய் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால டீப் ஃப்ரை பண்ற ஐட்டம் எல்லாம் தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னா அதை பத்தி எனக்கு தெரியல. டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் குக்கிங் பத்தி சொல்றேன். நார்மல் குக்கிங்க்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வேற எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். சன்ல இருந்து வர யூவி ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை தேங்காய் எண்ணெய் பாதுகாக்குது. சன்ஸ்கிரீன் லோஷனுக்கு பதிலாக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம யூவி ரேஸ்ல இருந்து வர ஸ்கின் அலர்ஜியை தவிர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி ஆயில் புல்லிங் கூட பண்ணலாம். டெய்லி மார்னிங் தேங்காய் எண்ணெயை 1 ஸ்பூன் போட்டு 5 மினிட்ஸ் ஆயில் புல்லிங் பண்ணும்போது பல்லுக்கு ரொம்ப நல்லது. பல்லுல இருக்கிற கரையெல்லாம் போயிடும். சொத்தப்பல் ஏற்படுறதையும் தடுக்கலாம். கம்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். டியோடரண்ட்டுக்கு பதிலாக கூட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். வேர்வையிலிருந்து வர ஸ்மெல்ல போக்குற நேச்சுரல் டியோடரண்ட் தாங்க தேங்காய் எண்ணெய். காயம்பட்ட இடத்துல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது காயத்தினால ஏற்படுற வலி எரிச்சல் எல்லாம் போக்கி காயத்தையும் சீக்கிரமா சரி பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு டைஃபர் போடுறதுனால வர ரேசஸ்க்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷன் சரியாகி ஸ்கின்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஐ மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. லிப் பாமுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாவும் சாஃப்டாவும் ஆயிரும். கியூட்டிகல்ஸ், அதாவது சிலருக்கு நெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட்டா வரும். தேங்காய் எண்ணெயை ரெகுலரா நெயில்ஸ்ல போட்டுட்டு வந்தா அது எல்லாமே சரியாயிரும். தேங்காய் எண்ணெயை ரெகுலரா ஹேர் ஆயிலா யூஸ் பண்ணும்போது ஹேர் டேமேஜ் ஆகாது. அதே சமயத்துல டேண்ட்ரஃப் வரதையும் தவிர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். வின்டர் டைம்ல சிலருக்கு ஸ்கின் எல்லாம் வெடிச்சு இச்சிங்கா இருக்கும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே சரியாயிரும். எல்லா சீசன்லயும் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு குளிக்கும் போது ஸ்கின் எல்லாம் நல்லா ஷைனிங்கா சாஃப்ட் ஆயிரும். கால் பாதத்தில் இருக்கிற வெடிப்புக்கு இது ஒரு நல்ல மருந்து. டெய்லியும் பெட் டைம்ல பாதத்துல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு சாக்ஸ் போட்டுக்கலாம். சீக்கிரமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பூச்சி கொசு எல்லாம் கடிக்காம இருக்கிறதுக்காக சிலர் எசென்சியல் ஆயில பாடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. கார்பெட், ஃபர்னிச்சர்ல இருக்கிற கரையெல்லாம் போக்குறதுக்கு தேங்காய் எண்ணெயும் பேக்கிங் சோடாவையும் கலந்து அப்ளை பண்ணிட்டு 5 மினிட்ஸ் அப்புறம் வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரா கிளீன் ஆயிரும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி உடன் ஃபர்னிச்சர் எல்லாம் கிளீன் பண்ணும்போது சூப்பரா புதுசு மாதிரி ஷைனிங்கா இருக்கும். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் முறைகளும் அதனால் ஏற்படுற பயன்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.